மலை கிட்டத்தட்ட 750 மீட்டர் தூரம். இந்த மலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுல இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சிட்டு நேருக்கு உச்சியில ஒரு கல்லு மாதிரி தெரியுது இப்படி, அதுதான் அதுக்கு கீழே தான் குகை. உச்சியில பாருங்க, மேல உச்சியில 2 கல் இருக்கா, அதுல 2 கல்லுல பெரிய கல்லு, அந்த கல்லுக்கு கீழே தான் குகை. அந்த குகையில ரசூலுல்லாஹி அவங்களும் உள்ள போனதுமே கொஞ்ச நேரத்துல என்ன செய்யறாங்க, காபீர்கள் எதிரிகள் எல்லாம் ரசூலுல்லாஹி அபூபக்கர் ரலியல்லாஹு தலாவிட்டு வர்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உயிரோடவோ அல்லது கொலை செய்தோ கொண்டு வரக்கூடியவர்களுக்கு 100 செந்நிற ஒட்டகம் அன்பளிப்பாக தரப்படும் சொல்லி இந்த மக்காவோட அறிவிப்பு செய்யப்பட்டது. அதுக்கு ஆசைப்பட்டு என்ன செய்தாங்க, தலாவிட்டு சில எதிரிகள் மேல வந்துட்டாங்க. இந்த காலை பார்த்தாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு நடக்கிற காலு. யார் ரசூலுல்லாஹ் எதிரியுடைய கால் தெரியுதே அப்படின் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, கவலைப்படாத, அல்லாஹ் நம்மோடு இருக்கான். இந்த ஒரு வார்த்தை சொன்னதுமே உடனே சிலந்திகள் வளகட்டிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை அல்லாஹ் பிடிச்சிருச்சு. சிலந்திகள் வளகட்டு மட்டுமல்ல, இந்த பொருள் இது உள்ள போறது வெளியில வர்றது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதனால இன்னைக்கு அது நன்றி கடல். இந்த வம்சம் தான் ரசூலுல்லாஹ் பாதுகாத்துச்சு. அதனாலதான் இதுக்கு நம்ம தீனி போடுறோம் இன்னைக்கு. அப்ப இந்த புறா உள்ள வர்றது வெளியே வர்ற மாதிரி இருக்கும்போது எதிரிகள் நினைச்சாங்க, உள்ள ஆடு இருந்தா எப்படி புறா போகும் வரும், சலனிகள் எப்படி வளர்ச்சி இருக்குது, என்ன பிஞ்சு இருக்குமே, என்ன யோசனை பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுத்தால ரசூலுல்லாஹி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் பாதுகாத்து காலமாட்டினுடைய திமிழ் மேல எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது அந்த திமிழ். அதனால சவுர்னு பெயர் வைக்கப்பட்டிருக்குது. இந்த குகையில 3 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ஒரு குகை ஹிஜ்ரத்துல முதல் சம்பவம் நடந்த இடம். இது ஒரு பாம்பு அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு ஓட்டிய காலால் அடைச்சி வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் எது விசேஷத்துக்கு கடிச்சிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அந்த பெருவிரல ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. கடிச்சு விஷமையானதுமே ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு விஷமேறி அந்த விஷத்தினுடைய தன்மையில் இருக்கும் பொழுது என்னன்னு கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்னமும் என்னை கடிச்சிருச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஓட்டையிலிருந்து ஒரு பாம்பு ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் உள்ள ஒரு மனிதர், நான் உங்களை பார்க்கணும், அந்த எங்களுடைய வேதத்துல உங்களுடைய வருகை பற்றி எழுதப்பட்டிருந்துச்சு, அதை படிச்ச எங்களுக்கு உங்களை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. அல்லாஹ்கிட்ட துஆ கேட்டு எனக்கு மௌத்து கொடுத்து ஒரு பாம்புனுடைய தோற்றமாக்கிட்டான். மனிதனுடைய பார்வைக்கு படாம மறைஞ்சு 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 இந்த மலைக்குகையில ஒளிஞ்சோம். நீங்க வருவீங்க, உங்களை சந்திக்கணும் சலான் சொல்லு. ஆனா உங்க நண்பரு காலில் வச்சு அடைச்சுக்கிட்டு வெளியில வர விடாம தடுத்துட்டாரு. அதனால நான் 3 தடவை என்னுடைய தலையால் நான் அவங்களுடைய கால் விரல தட்டனை அவர் எடுக்கல. என்னுடைய சுபாவத்தை கொண்டு நான் அவங்களை கடிச்சிட்டு யார சூழலாம், என்னை மன்னிச்சிருங்க யார சூழலாம், உங்களை சந்திச்சு சலான் சொல்லிட்டோம், உங்க நண்பரை கடிச்சதுக்காக வேண்டி என்னை கொண்டு சொன்னாங்க. அந்த பாம்பு பேசிச்சான். அப்படிப்பட்ட சம்பவம் நடந்த இடம். எல்லாம் குரான்ல பதிவு செய்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தாச்சு. அடுத்த இடத்துக்கு நம்ம போவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் திருப்தியும் நீண்ட ஆயுசையும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த ஹிஜ்ரத்தை கபூலாக்கி அல்லாஹ், தீனை வளர்த்தாய் நாயமே, தீனின்படி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எங்கள் எல்லோர்களுக்கும் தந்தருவாயாக. எங்களுக்கு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அடுத்து ஹஜ் செய்யக்கூடிய நசீபையும் தந்தல் புரிவாயாக. கூடியிருக்கக்கூடிய எல்லோருடைய தேவைகளை அல்லாஹ் கபூலாக்கி தந்தருவாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி இந்த இடத்தில் நீ உதவி செய்தாயோ அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான தேவைகளுக்கு நீ உதவியை தந்தருவாயாக. உன்னுடைய உதவியை வேறாவது இந்த உலகத்தில் வேற எதுவும் கிடையாது. ரஹ்மானே, எங்களுக்கு உன்னுடைய உதவியை தந்தருவாயாக. அல்விசலாம் ஹஜ் சர்வீஸுகள் லைசன்ஸ் தந்தல் புரிவாயாக. அதில் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை எல்லாம் தந்தல் புரிவாயாக. எல்லாம் எங்களுடைய தேவைகளை கபூலாக்கி எங்களுக்கு ஈமானுடைய வாழ்க்கையும் ஈமானுடைய மௌத்தையும் தந்தருவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். வ ஸல்லி அலா நபி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.